ஏங்க ஒரு சின்ன குழந்தை இறந்துருக்கு. அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றாங்க அந்த அம்மாக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேச முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்களால அழக்கூட முடியல. அதெல்லாம் பார்த்து கூட இந்த நாய்ங்க இந்த விஜய் நாய்க்கு முட்டு கொடுக்குது. அதான் எனக்கு மனசு வந்து அந்த விஷயத்துல தான் இதாச்சு. ஏண்டா 40 பேர் செத்ததுக்கு பொறுப்பேத்துக்கல. சரி அட்லீஸ்ட் அந்த போன உயிர்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்க சொன்னா அதுவும் தெரிவிக்க மாட்டீங்க. என்னன்னா உங்க இது எனக்கு அதான் சுத்தமா புரியல எனக்கு. ஒரு ரசிகரா இருங்க, அது பிரச்சனை கிடையாது. நானும் பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு ரசிகர் தான். நீங்க எல்லாருமே வந்து ஒரு பிடிச்ச ஆக்டருக்கு ரசிகரா இருக்க வேண்டியது வந்து எப்படி சொல்றது? நீ கேக்குற கேள்விக்கு இப்ப பிரதீப்னு ஒரு பையன் இருக்கிறாப்புல, அந்த பையன் இப்ப பதில் சொல்லுங்க. எங்க பிரதீப் யார் அது? பிரதீப் இருக்கீங்களா? சொல்லுங்க. இருக்கேன் சொல்லுங்க. சரி சொல்லுங்க பிரதீப். இதுல நீங்க எல்லாருமே விஜய வந்து குற்றவாளியா குற்றம் சாட்டுறீங்கல்ல, இதுல எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம் இல்ல? மனசாட்சி இருக்கா? இல்லங்க மனசாட்சி இருக்குதாமா கேக்குறேன். சரி நீங்க எத்தனை மணிக்கு பர்மிஷன் வாங்குனீங்கப்பா ராலி நடத்த? எத்தனை மணிக்கு நீங்க பர்மிஷன் வாங்குனீங்க ராலி நடத்த போலீஸ் கிட்ட? பர்மிஷன் வாங்குறத தாண்டி போயிடுச்சுன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தம்பி சொல்லுங்க. கூட்டம் வரும்னு தெரிஞ்சுதான் எக்ஸ்ட்ரா 500 போலீஸ் நாங்க இறக்கி இருக்கோம்னு சொல்லி அந்த டிஜிபியே வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கான். போலீஸுக்கு தெரியுமான்னு கேட்காத. ஒரு நிமிஷம், டிஜிபி வாக்குமூலம் கொடுத்திருக்காருன்னு சொல்லு. ஓகே வாக்குமூலம் கொடுத்திருக்கா. சாரி என்னோட டங் அப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே சாரி, நான் அது வருத்தம் கேட்டிருக்கிறேன். டிஜிபி வந்து கொடுத்திருக்காரு. ஓகேவா? 500 பேர் இறக்கி இருக்காங்க. சொல்லுப்பா, அதெல்லாம் சென்னை சிட்டியாப்பா கரூருங்கிறது? அத்தனை போலீஸ் போர்ஸ் உள்ள இருக்க? பிரதீப் இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க. இல்ல சொல்லுங்கப்பா, நீங்க எத்தனை மணிக்கு பர்மிஷன் கேட்டீங்க? எத்தனை மணிக்கு ரேலி ஆரம்பிச்சீங்க? நீங்க சொல்லிருங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். நான் உங்ககிட்ட கேள்விதான் கேட்கிறேன் ப்ரோ. நான் தடுக்கல, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க எத்தனை மணிக்கு பர்மிஷன் வாங்கினீங்க ரேலி நடத்த? ரேலி நடத்த விஜய் பர்மிஷன் வாங்குறது இருக்கட்டுங்க. இருக்கட்டெல்லாம் கிடையாதுங்க. கேட்ட கேள்விக்கு பதில். எத்தனை மணிக்கு பர்மிஷன் வாங்குனீங்க? பர்மிஷன் வாங்குற பதில் தெரியுமா தெரியாதா? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண சொன்னா நீங்க ஒரு இதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்டது என்ன? விஜய் எத்தனை மணிக்கு பர்மிஷன் வாங்கினா போல? அஜித் ப்ரோ ஒரே நிமிஷம். இல்ல பர்மிஷன் வாங்குறது இருக்கட்டும் சொல்றாரு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பர்மிஷன் வாங்கணும்? ரேலி டைமிங் எனக்கு இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டதுனாலதான் அங்க அவ்வளவு போலீஸ் போஸ்ட் இறக்குறாங்க. என்ன வந்து வேலை எல்லாருமே வரைக்கும் வந்து சிவா கேக்குதா? ஒரே நிமிஷம், நம்ம அவர்கிட்ட தெளிவாகவே கேட்போம். நீங்க வந்து நாமக்கல்ல வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்குனது 8:45. விஜய் எப்ப நாமக்கலுக்கு வந்தாரு? சென்னையில இருந்தே 8:45 ஏன் கிளம்புறாரு? இப்ப போலீஸ்காரங்களுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கீங்க. போலீஸ்காரங்களா வீட்டுக்கு வந்து விஜய குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி பவுடர் அடிச்சு வாங்க வண்டியில உட்காருங்கன்னு குழந்தை மாதிரி அனுப்ப முடியுமா? ஏன் லேட்டா வந்தாரு? ஸ்பாட்டன் சாரி பிரதீப் பதில் சொல்லுப்பா. அஜித்தன் ஃபார்வர் இரு பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் ராஜ் கேளுங்க. தம்பி பிரதீப் கேக்குதா? காலையில ஏன் லேட்டா வந்தாரு? வர ஒரு கேள்வியா கேளுங்க. தம்பி பிரதீப், அவர் ஏன் லேட்டா வந்தாருன்னு கேக்குறாரு பிளாக் பேந்தர். அப்படின்னு சொல்லு தம்பி. ஏங்க அவர் வந்து வேணும்னு லேட்டா வந்தாருங்களாங்க? எந்த ஒரு ரேலி ஷோக்கு வேணும்னு லேட்டா சரி, அப்ப இதுக்கு முன்னாடி சீக்கிரமா வந்திருக்காரா? இல்ல ஐயா நண்பா, நானே சொல்றேன். ஆமா வேணும் தான் லேட்டா வந்தாரு. ஏன் தெரியுமா? உங்களுடைய வன்மத்தை வந்து உங்களுடைய வன்மத்தெல்லாம் இதுலதான் நீங்க காட்டுவீங்க. வன்மமா இருப்பா 40 பேர் வன்மம் இருக்கலாம். அதுக்குன்னு நீங்க வந்து இப்படிதான் வந்து விஜய் மேல வன்மத்தை காட்டுவீங்களா? மனசாட்சின்னு கொஞ்சம் இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் வீட்டுல இருங்க. நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்கன்னா அவரு வேணும்னு லேட்டா வந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆமா வேணும் தான் லேட்டா வந்தாரு. ஏன்னா பிளைட் டிலே, பிளைட் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது பிரைவேட் பிளைட். அவரு நினைக்கிற இடத்துல பிளைட் எடுத்துருவாங்க. சரியா? பிளைட் டிலே எல்லாம் அப்ப இல்ல. அப்ப இவர் வீட்டுல இருந்து வந்ததுதான் டிலே. இவர் வேணும்ட்டு வீட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு லேட்டா வந்திருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. அப்ப இவர் தான் லேட்டா வந்திருக்காரு. இப்ப நீ சொல்லு, இருக்கா இல்லையா? இப்ப நான் சொன்னது பொய்ன்னா நீ சொல்லு பாப்போம். உண்மையை சொல்லு. ஏன் லேட்டா வந்தாரு? ஏங்க லேட்டா வந்ததுதான்
குற்றச் செயலுக்கு வந்து காரணம் அப்படின்னா யாருங்க ஆமா நம்புவா? நான் அஜிதன் சொல்லட்டுமா? ஃபாரூக் நான் ஏன் வந்து சொல்லட்டுமா? காமெடியா ஆ, தெரியுது. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் எப்பா ஒரு நிமிஷம்ப்பா. அஜிதன் ஃபாரூக் கோஸ்ட் மட்டும் நீ வாங்கிக்க, மைக்ல நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சும்மா நீ உட்காந்துக்க இல்ல சரியா? இல்ல அக்செப்ட் பண்ணிட்டேன் ஆமா. அக்செப்ட் பண்ணிட்டேன். அது இல்லடா நீ சும்மா ஏன் தெரியுமா? உட்காந்துக்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் மைக்கெல்லாம். நீங்க பேசுங்க. ஓகே 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 ப்ரோ, புரியுது. ஓகே இல்ல ஏன் தெரியுமா லேட்டா வந்ததுதான் இதுக்கு காரணம்னு சொன்னது. 8 மணிக்கு வந்து 8:30 8:45 வந்து அங்க பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னவரு, அடுத்தது அங்க வந்து 12 மணிக்கு போயிருக்கணும். 12 மணிக்கு வரேன்னு சொன்னவரு அங்க உட்காந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 7 மணி 7:30 மணிக்கு தான் போயிருக்காரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, விஜய் 12 மணிக்கு வருவாருன்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாம இருந்ததுனால தான் செத்தான். அப்ப விஜய் லேட் பண்ணதுனால தான் செத்தான். இப்ப சொல்லு. இருக்குங்க சரிங்களா? நீங்களா இந்த மாதிரி டைம்ல எப்படி எல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு தனி தம்பி, உன் மனிதன் வாய்ஸ் மேல பிரேக் இந்த ஆகுதுப்பா. மாதிரி வன்மத்தை கக்காதீங்க. ஒரு நல்ல மனிதனா ஃபர்ஸ்ட் பேசுங்க முதல்ல. ஏங்க எவன்டா எவ்வளவு பேர் நல்ல மனிதன்? எவன் நல்ல மனிதன்? கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்து போய் இறந்தவங்களுக்கு போய் நேர்ல பார்க்க போனாலும் உன் தலைவன் ஏன் இன்னைக்கு இன்ன வரைக்கும் நேர்ல வந்து பார்க்கல? ஆமா ஏன் பார்க்கல? ஏன் நேத்து நைட்டு அடிக்கடி ஒரு மணி நேரத்துல எப்படா பிளைட் ஏறி ஓடுனா? கத்தாதப்பா கத்தாத டேய், கத்தாத. எப்படா ஓடுனா? எல்லாம் உண்மையாயிடாது. ஓடுகள் எப்படி ஓடுனா? கத்தி 2 வயசு குழந்தை இறந்திருக்கே, எப்படி ஓடுனா? யார் நல்ல மனுஷன்? யாரா நல்ல மனுஷன்ற? பொறுமையா இல்ல, பேசு. அம்பலப்படுத்தலாம். பொறுமையா இல்ல, இல்ல. பேசு. நீ நடிக்கிறது சொல்லுங்க. நடிக்கிற கொஞ்சம் பொறுமையா நடி. பிரசன்னா, சரி, நீங்க நான் என்னென்ன பழிய போடணுமோ சரி, போடுங்க. நாங்க டேய் அன்மியூட் அவர் பண்ணாரா? கத்துறது இருடா டேய், இருக்கட்டும். இருடா நீ கம்முனு இருடா டேய். இருடா டேய், நீ இருடா. மியூட் ஏன் போடுற? மியூட் ஏன் போடுற? இருடா ஒரு நிமிஷம் இருடா. அஜித்தன் ஃபாரூக் மியூட்ல கைய வைக்காத, நீ இரு. உனக்கு கோஸ்ட் கொடுத்திருக்கேன், அமைதியா இருன்னு சொன்னேனா? இரு. டேய், எப்படிடா பொறுமையா பேசுறது? செத்தது 40 பேர்ரா. விஜய் தான் சாவடிச்சாரா 40 பேத்த? யார் சாவடிச்சா? விஜய் தான் சாவடிச்சாரா 40 பேத்த? யார் கூட்டின கூட்டம் அது? யார பாக்குறதுக்கு வந்த கூட்டம் அது? விஜய் பக்கம் வந்த யாரு கூட்டம். பொறுப்பேற்கணும்? யாரு பொறுப்பேற்கணும்? அரசு தான் பொறுப்பேற்கணும். அரசு அந்த கூட்டத்தை கூட்டுனுச்சா? நாங்க கூட்டத்தை கூட்டுறோம், எங்களுக்கு அரசாங்கத்துல பர்மிஷன் வேணும்னு கேட்டது யாரு? அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கதானே விஜய் பர்மிஷன் வாங்கி தானே இந்த கூட்டத்தை நடத்த. எவ்வளவு வருவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க? எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க? ஓ, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நீங்க வந்து பர்மிஷன் கொடுத்தீங்க. 10,000 பேருன்னு சொல்லி நீங்க பர்மிஷன் கேட்டீங்களா இல்லையாடா? இல்ல ஒரு நிமிஷம் 10,000 பேர். ஒரு நிமிஷம் கபிலன் ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொன்னாலும் நம்பிட வேண்டியதுதான். அடிச்சு கொடுங்க. பிரதீப் முதல்ல ஒரு கூட்டம் எப்படி நடத்துறீங்க? ஒரு பொது வெளியில பேசுறீங்க, மரியாதையா பேசுங்க. பிரதீப் சொல்லாதீங்க. வாங்க சரி பிரதீப் வாங்க போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பிரதீப் ஒரு நிமிஷம் இருங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லியாச்சு வாங்கன்னு சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும்னு ஒரு அரசியல் கட்சிக்கு தெரியணும். அது சுத்தமா வந்து தாவேக்காக்கு தெரியவே இல்லை. இந்த கூட்டத்தை பொறுப்பேற்றுக்கிட்டு நடத்தணும்னு சொல்லி இங்க பாருங்க, நீதிமன்றத்துல போய் வாங்கிட்டு வந்தது யாரு? அரசு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசு வந்து எங்களுக்கு கடுமையான நிபந்தனை விதிக்குதுன்னு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் காரி துப்பி நீங்க தானே பொறுப்பேற்றுக்கணும், நீங்க தானே அந்த கூட்டத்துக்கு தலைவர், கட்சிக்கு தலைவர், ஆட்கள் ஏங்க பேச விடுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி. ஐயா நீங்க மியூட்ல இருந்தாதான் நான் பேசுறது கிளியரா இருக்கும். இல்லைன்னா கத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சொல்ல வரேன். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ இதெல்லாம் பொறுப்பேற்றுக்க கூடியது வந்து விஜய் தான். ஏன்னா அவர் தான் அந்த கூட்டம் எப்படி நடக்கணும், அந்த நிர்வாகிகள், தாவேகா நிர்வாகிகள் வந்து ஷெட்யூல்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதன்படிதான் அங்க இருக்கிற காவல்துறை, அரசு வந்து எப்படி இயங்கணும்னு அரசு வந்து அந்த விதிமுறைய இது பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. அப்படிங்கும் போது 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள வந்துருவேன்னு சொல்ற ஒரு நபர் 7 மணி வரைக்கும் வரல. ஆனா 12 மணிக்கு நாமக்கல்ல வந்து பேசியிருக்கிறாரு. 12 மணிக்கு நாமக்கல்ல பேசுறதா இருந்தா 12 மணிக்கு நாமக்கல்ல வர்றதா இல்ல, அவர் 8:45 நாமக்கல்ல வர்றதா இருக்காரு. 8:45 நாமக்கல்லுக்கு வர்றதா இருந்தவரு சென்னையில இருந்து 8:45 தான் வெளியே வந்திருக்கிறாரு. இது திட்டமிட்டு வந்து மக்கள் மேல வந்து ஒரு
ஒரு எந்த விதமான பொறுப்பு இல்லாம மக்களை வந்து கண்மூடித்தனமா வந்து இழிவுபடுத்திட்டு வர்றது இல்லையா? நீங்க 8:45 இங்க வந்து அதுல ஒரு 9 மணி 10 மணி ஆனா அது ஒரு லாஜிக். நீங்க தான் கொடுத்திருக்கிறீங்க 8:45 தான் வந்து நாங்க வந்து மக்களை சந்திக்க போறோம் நாமக்கல். 8:45 நாமக்கல்ல சந்திக்க போறவன்னாரு என்ன பண்ணிருக்கணும்? அவர் அதிகாலை எந்திரிச்சு கிளம்பி 8 மணிக்கு இல்ல 10 மணிக்கு சொல்லுங்க நாமக்கலுக்கு வரட்டும். 10 மணிக்கு நாமக்கலுக்கு வந்திருந்தா கூட அங்க 1 மணி நேரம் பேசியிருந்தா கூட 11 மணிக்கு கிளம்பி இருந்தா கூட சொன்ன நேரத்துக்கு இல்லைனாலும் 2 மணிக்கு மக்களை சந்திச்சிருப்பாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 8:45 நாமக்கலுக்கு வர்றதா ஷெட்யூல்டு போட்டு கொடுத்ததுக்கு 4 மணிக்கே எந்திரிச்சு அங்க வந்து விஜய் ரசிகர்கள் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ 4 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் அங்க காத்திருந்திருக்கிறாங்க. அதே 12 மணிக்கு அங்க சொன்னதுக்கு 10 மணிக்கே வந்து உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க எங்க கரூர்ல. இப்ப 10 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒரு மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலை எவ்வளவு மோசமாகும். அது இல்லாம கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு விஜய் சார் காவல்துறையே சொல்லி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் பேசுங்க. சொல்லிடுறேன். கேள்வியா ஒரு கேள்வியா கேளுங்க, அவங்கிட்ட இருந்து பதில வாங்குங்க. இல்லைங்க அவருக்கு முதல்ல புரியலைங்க. அவர் ஏன் விஜய் புரியாதெல்லாம் கிடையாது, அவனுக்கு பொறுப்பேற்க தெரிஞ்சுதான் மைக் வாங்கியிருக்கிறானுங்க. நீங்க ஒரு கேள்வியா கேளுங்க, அந்த கேள்வி கேட்டு அவங்ககிட்ட பதிலா வாங்குங்க. சரிங்க, அப்படி கூட நம்ம கேள்வி கூட கேட்கலாம். இப்ப இங்க பாருங்க, 8:45 ஒரு கூட்டம் போடுறாங்க நாமக்கல்ல. ஏன் 8:45 சென்னையில இருந்து கிளம்புறாரு? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. அவரு தான் ஷெட்யூல்டு பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்கு மட்டும் காரணம் சொல்லுங்க. முதல் நாள் கிளம்பணும், இல்லைன்னா அதிகாலை கிளம்பி அவர் அந்த இடத்துக்கு வரணும். அங்க வரும்போது லேட் ஆனாலும் நீங்க சொல்ற லாஜிக் புரியுது. 8:45 ஒரு 10 மணிக்கு வந்துட்டாருங்க. ஏன்னா அவர் கிளம்பி வந்து அங்க கொஞ்சம் வந்ததுல அசதி ஆயிட்டாரு. ஏன்னா பிரயாணம் செஞ்சு வந்திருக்காரு, அதனால அசதி ஆயிட்டாரு. அதனால கூட்டத்துக்கு வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சுங்க, ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சுங்கன்னு சொன்னா லாஜிக் புரியுது. 8:45 ஷெட்யூல்டு போட்டு கொடுத்துட்டு ஏன் 8:45 இங்க இருந்து கிளம்புறாரு? அதுக்கு மட்டும் ஒரு காரணம் சொல்லுங்க. தம்பி பிரதீப், ராஜ் அடுத்து நீங்க கேட்டுக்கோங்க. பேசலாமா? இப்ப பேசலாங்களா? நான் பேசும்போது இடையில யாரும் பேசக்கூடாது. சரி. நீங்க சொல்றீங்க 8:45 கூட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதி வாங்கிட்டு ஏன் 8:45 விஜய் வந்து ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு வரலன்னு ஒரு கேள்வி. விஜய் இருங்க ஒரே நிமிஷம். பாருங்க, தப்பா ஐயா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க பிரதீப். 8:45 ஏன் ஸ்பாட்டுக்கு வரலன்னு கேட்கல, 8:45 தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு, அதான் ஏன்னு கேக்குறோம். நீங்க லேட்டா கூட வாங்க ஸ்பாட்டுக்கு, 8:45 சொல்லிட்டு 10 மணிக்கு கூட வாங்க. ஆனா சென்னையில இருந்து கிளம்பி இருக்கணும்ல. சென்னையில இருந்து கரூர் எவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதை தப்பா நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. ராஜ் அவரு பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இல்ல அவரு இவருக்கு 2 பேரும் இல்ல. ஒரு விஷயம் அந்த இவரு தவக்க தோழருக்கு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். இங்க இத பத்தி நான் நிறைய பேசிட்டோம். நிறைய 41 உயிர்கள் இறந்திருக்கு. அதுல 8 குழந்தைகள். குழந்தைகள் வயசெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 வயசு குழந்தைலாம் இருக்கு அதுல. இந்த இறப்ப வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வந்து தவிர்க்க மேல தவறு இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு மனிதாபிமானமற்ற செயல். அது தயவு செஞ்சு ஜஸ்டிஃபை மட்டும் பண்ணாது. நீங்க பேசாம சும்மா இருந்தீங்கன்னா கூட உங்க மேல இருக்க அப்படியே என்னங்க பேசுறீங்க? தாவேக்காதான் காரணம்னு சொல்லி பழி சுமத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுல தமிழ் மக்களோட ஒன்றுக்கு தானே இருக்கிறீங்க. நான் மரியாதையோட பொறுமையா இருக்கிறேன் பிரதீப். நான் மரியாதையோட பொறுமையா இருக்கிறேன். ஹோஸ்ட் பேசுறேன். மேல தனிப்பட்ட கோஷத்தை தான் கக்குறீங்க. பிரதீப் ஒரு மனிதனா ஒரு மனிதன். தம்பி பிரதீப், நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன், புரியுதா? ஒரு பொறுப்போட பேசு. உன் கட்சியை கொடியோட வச்சுக்கிட்டு வந்து இங்க வந்து பேசுற ஒரு பொறுப்புணர்வு உன் தலைவனுக்கு தான் பொறுப்பு இல்ல. நீயாவது பொறுப்போட பேசு. பிரதீப், உங்களுக்கு உண்மையாலே பொறுப்பு இருந்துச்சுன்னா அத வந்து எங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. இருந்து தன்மையா எங்களுடைய கேள்விக்கு முடிஞ்சா நீங்க வந்து பதில் சொல்லிட்டு போங்க.
அதான் இப்ப தாவேக்கா தொடர்கள் எப்படி விஜய் அண்ணா வந்து கரூர்ல இருந்து தலதெறிக்க ஓடி சென்னைக்கு ஓடினாரோ அந்த மாதிரி யாரும் ஓஹோ ஓடிடாதீங்க. அங்க களத்துல அவரு இருந்து ஓடி பதில் போனாரா? சொல்லுங்க. இப்ப தலை நீங்க தெறிக்க எங்களுக்கு பதில் ஓடுனதை சொல்லுங்க. நீங்க நான் கேட்கறதுக்கு பாத்தீங்களா? பதில் சொல்லுங்க. இது தலை தெறிக்க ஓடுனதை பாத்தீங்களா நீங்க? ஆமா அப்பா பார்த்து டிவில தமிழ்நாடே கதர் பாத்துச்சுடா. நல்லா கதறுங்கப்பா, அதெல்லாம் எங்களை நல்லா பாத்தீங்களா கதறுங்க. கேக்குறேன். தமிழ்நாடு இந்தியாவே பாத்துச்சு. 4 பேரு கூடி வன்மத்தை கத்தனா அது உண்மையாயிராது டேய் கண்ணு, எப்படா எப்படா உண்மையாயிராது கண்ணு. கதறன்னு சொல்லி மனசு வருது உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல கரூர் கூட? மக்களுக்கு டேய் தெரியும். மனுஷனாடா நீங்களாம்? டேய் மயிரே மைக்கே வேலை செய்யலடா. மரியாதையா பேசுறா. டேய் அப்படிதான்டா பேசுவேன். மைக் ஆன் பண்ணு. மைக் ஒழுங்கா வேலை செய்யலடா. மரியாதையா பேசுறா நாயே. டேய் நாயே உன் மைக்கே வேலை செய்யல. முதல்ல சிக்னல் இடத்துல போய் பேசு. அஜித் ஃபார்வர் அஜித் ஃபார்வர் ஆமா, இதை காரணம் வச்சு அவன் தப்பிச்சு ஓடுவான். டேய் தம்பி, இல்ல இல்ல டேய் தம்பி, களை தெரித்து ஓடாம மீடியாக்குள்ள கூட யாரப்பா பார்க்காம களை தம்பிங்கிற? தெரித்து ஓடுனதானே சமம். தம்பி பிரதீப், பிள்ளைக்கறி திங்கிற கொலகார நாய்களுக்கு என்னையா ஏய், ஒரு போஸ்ட் ஒரு 2 பிள்ளைக்கறி நிமிஷம் மட்டும் தின்னு டைம் முளைக்கிற கொடுங்க. நீங்க கொலகார நாய்ங்க. கொலகார நாய்களே அவங்களுக்கு இவ்வளவு இருங்க. ஆளாளுக்கு பேசுனீங்கன்னா சத்தியமா ஸ்பேஸ்ல என்ன நடக்குது என்ன பேசுன்னு யாருக்குமே கேட்காது. ராஜ் கேட்கக்கூடிய கேள்வி சுருக்கமா கேளுங்க. வன்மத்தை கக்கிற நீங்க தான் கொலகார நாய். எங்களைய இல்ல சொல்லாத. ஆமா. வன்மத்தை கக்கிற உங்கள மாதிரி நாய்ங்க தான் அந்த கொலகார வன்மத்தை நாய்ங்க. கக்க வச்சுதான் அந்த கொலை நடந்தாடா நாதாரி. என்னடா பேசுற? மரியாதையா டேய், பேசுப்பா, மரியாதையா பேசு. என்ன மரியாதை இருந்தா 40 பேர்த்த கொலை பண்ணிட்டு உனக்கு என்னடா மரியாதை மயிறு உனக்கு எல்லாம்? ஏன்டா டேய் வெக்கமா இல்ல அந்த கொடியை வச்சு திரியறதுக்கு? ஏண்டா ஒக்காலோ உங்க ஒப்பனோ பாத்தால சுத்தி பண்ண தெரிஞ்சிருக்கா வழி உனக்கு மயிறு? 40 பேர் உயிரை வச்சு வன்மத்தை கக்கிற ஓவரா பேசுற? நாய்ங்க நீங்க. 40 பிரதீப் பேரோட உயிரை வச்சு பிரதீப் கேளு. பிரதீப் ஒண்ணே ஒண்ணு கேளு. பிரதீப் ஒரே ஒரு நிமிஷம் கேளு. ஐயா அவனுக்கு மியூட் போடுங்களேன். பிரதீப் ஒரே நிமிஷம் கேளு. பிரதீப் என்னன்னா சொல்லுங்க பிளாக் பேந்தர், சொல்லுங்க கீழே போட்டுச்சோ பிளாக் பேந்தர் கீழே போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்காரு இல்ல இருக்காரு அவருக்கு இருக்காரு. மியூட் ஆயிருக்கு, அன்மியூட் ஆயிருக்காது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இவங்க வந்து சொல்லுங்க. பேந்தர் ஒரே நிமிஷம். இவங்க வந்து இந்த இந்த தவறை வந்து சரி பண்ண இதான் நாங்க பண்ணது எங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள தான் முதல்ல வந்து எல்லாரும் பதில் கொடுக்கணும். இவங்களை முதல்ல எல்லாரும் அதை தெளிவுபடுத்துங்க. இவங்க கேட்ட இடத்த கொடுக்கல, கேட்ட இடத்த கொடுக்கல, இவங்க எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க listener கூட கேட்ட இடம் வந்து உண்மையா சொல்ல போனா கேட்ட இடம் வந்து கொடுத்த இடத்தை விட சின்ன இடம். இருப்பா ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். அதுதான் நான் சொல்றேன். பிரதீப் இந்த பிரதீப் இருக்கான்ல ராஜு, நான் போயிட்டேன். அதான் இந்த பிரதீப் மாதிரி ஆட்கள் தான். விஜய் கூட இதுல வந்து பிரச்சனை இல்ல. இந்த பிரதீப் மாதிரி ஆட்கள் தான் கண்ணு முன்னாடி ஒரு பச்சை குழந்தை கீழே விழுந்திருக்குன்னு தெரியாம தளபதி அப்படின்னு அந்த குழந்தைய மெரிச்சிட்டு போய் போட்டோ எடுத்தவனுங்க. அந்த தளபதியை கிட்ட பார்க்கணும்னு போன அந்த வெறி பிடிச்ச சைக்கோ இவனுங்க தான். பிரதீப் மாதிரி ஆள் தான் அந்த வெறி பிடிச்சிருக்கு. கீழே சின்ன குழந்தை விழுந்திருக்கு, சின்ன ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு பெண் வந்து தவறி விழுந்துட்டாங்க, அதெல்லாம் பார்க்காம தொண்டையில காலை வச்சு மெரிச்சிட்டு போய் ஓடி போய் கத்தனா இவன் தான். அதான் அவங்க கேட்ட இடம் என்னங்களா, கேட்ட இடம்லாம் ஒன்றும் கிடையாது. கேட்ட இடம் ரவுண்ட் டனல் கேட்டாங்க. ரவுண்ட் டனல்ல கொடுக்க முடியாது, அது ஜங்ஷனு. அது வந்து ஹெவி டிராஃபிக், 2 டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்றது ஹெவி டிராஃபிக் ஆக முடியும். வேற இடம் கேளுனாங்க. வேற இடத்துல குறுகிய இடம் ஒன்று கேட்டாங்க, உழவர் சந்தை வர இடத்துல. அது வந்து ஒன் வே ரோடு மாதிரி தான் இருக்கு, டிவைடர் கூட கிடையாது இந்த இடத்துல. அந்த இடத்துல தர முடியாதுன்னு அடுத்து பெரிய இடமானது இந்த கொடுத்தாங்க. இந்த இடத்துல தான் அந்த வேலுச்சாமிபுரத்துல கொடுத்தாங்க. இதுல தான் எடப்பாடி வந்து அதுக்கு முன்னாடி நாள் கூட்டம் நடத்தினார். 15,000 பேரு அந்த இடத்துல அட்டன் பண்ணிக்கிறேன். அவன் பர்மிஷன் கேட்டதும் 15,000 பேரு கேட்டிருக்கேன். 15,000 பேருக்கு அவர் அழகா நடத்திட்டு ஸ்மூத்தா வெளியே போயிட்டார். இவங்க 10,000 பேருக்கு. அப்ப 15,000 அவங்களே அழகா நடத்திட்டாங்க. 10,000 தானே கேட்டிருக்கீங்க, 10,000 நீங்க தாராளமா நடத்திக்கலாம்னு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இல்ல நாங்க கேட்ட இடத்துல தான் கேட்டோம். இவங்க இன்னும் சின்ன இடத்துல தான் கேட்டோம். இதுக்கு முன்னாடி கேட்ட 2 இடத்துலயும் கொடுத்திருந்தா பாதி பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டனல்ல கொடுத்திருந்தா பாதி பேர் பிரிட்ஜ் மேல இருந்து கீழே விழுந்திருப்பானுங்க. இங்க கொடுத்திருந்தா உழவர் சந்தைக்குள்ளே நாசமாயிருப்பானுங்க. அது இவனுங்க நம்பவே நம்பாதீங்க. இவனுக்கு ஒரு டூல் கிட்ட எழுதி கொடுத்துட்டா போதும், அந்த டூல் கிட்ட அப்படியே எடுத்துட்டு போய் போற வர இடம் எல்லாத்தையும் கக்கி வச்சிருவானுங்க. பாதி பேர் வாட்ஸ்அப்ல இதான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் இதுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சியே இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜய் நான் நல்லவர்னு பேசிட்டு போறானு. இவனுங்க கிட்ட இருந்தா நாட்டை நான் காப்பாற்ற வேண்டியது. இவனுங்க வந்தானு மாப் மென்டாலிட்டி பிடிச்சவனுங்க மொத்தமா.
தேனோஸ் கேக்குதுங்களா? கையை தூக்கிட்டு இருக்கீங்க. பிரதர் கேக்குதுங்களா? அது ஒண்ணும் இல்ல. இப்போ அந்த ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார்ல, எனக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து அவர் மேல பழி சொல்றோம் அப்படிலாம் சொல்றாரு. சரி, ஆமா, இதை வச்சு அரசியல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அவரோட டைம் லைன் வந்து போய் பார்த்தேன். அந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு அவர் ஒரு போஸ்ட் கூட போடவே இல்லை. இவர் வந்து நம்மள வந்து சொல்றாரு நம்ம இதை வச்சு அரசியல் பண்றோம்னு. அது அவர் போட்டிருக்க போஸ்ட் எல்லாமே விஜய் பூல தடை விடுறதை தவிர வேற எந்த போஸ்ட்டுமே கிடையாது. அண்ணா நீங்க வருத்தப்படாதீங்க, அண்ணா நீங்க நல்லா இருப்பீங்க, அண்ணா உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, இதை தவிர அவன் வேற எந்த போஸ்ட்டுமே போடல. இவன் வந்து நமக்கு சொல்றான் ஓகே, ஒரு நீங்க நிமிஷம் வந்து இதை வச்சு வெல்சன். அரசியல் பண்றீங்க. தேனோஸ் ஒரு நிமிஷம். நீங்க உங்களுக்கு மைக்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு கேள்வியா கேளுங்க. நீங்க லென்த்தா பேசுனீங்கன்னு வச்சீங்களேன், அந்த நபருக்கு பதில் சொல்ல தடுமாறுறான், அவன் தயங்குறான். ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா கேளுங்க. இப்ப எப்படின்னா, அதான் ஒரு நிமிஷம் அந்த கேள்வி அப்படியே இருக்கு. இந்த 8:45 வரான்னு சொன்னவரு ஏன் 8:45 சென்னையில இருந்தே கிளம்பினாரு? அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ மத்த பேச. தம்பி பிரதீப், இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்படியே ஒவ்வொருத்தருக்கா நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். சுருக்கமா கேளுங்க அவங்க கிட்ட கேள்வி. தம்பி பிரதீப், மைக்ல தான் இருக்கிற, மைக் ஆன் பண்ணி பேசு. சொல்லுங்க, மைக்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. பேசட்டுங்களா? இடையில யாரும் பேசக்கூடாது. கேள்வி கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்ற வரைக்கும் இடையில பேசாதீங்க. சுருக்கமா அவங்க எப்படி சுருக்கமா கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரி சுருக்கமா பதில் சொல்லு. விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுனால தான் விபத்து நடந்திருக்குன்னு சொன்னா அது முட்டாள்தனம். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் வந்து முறையான முறையில, சரியான முறையில தான் அரசு கிட்ட அனுமதி வாங்கி, காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கி பரப்புரை செய்திருக்கிறார். அதுக்கு முறையான வகையில பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அந்த பாதுகாப்பு அரசு வந்து வழங்காதனால தான் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்ன பாதுகாப்பு வழங்கல? இந்த வகையில் இருக்க மாட்டார், பொறுப்பேற்க முடியாது. இல்ல, ஒரு நிமிஷம். பர்மிஷன் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் வாங்குனீங்க? தாமதமா வந்தா நீங்க பண்ண வேண்டிய போங்க. ஐயா, அது நான் உங்கள்கிட்ட கேட்டது நான் உங்கள்கிட்ட கேட்டது பிளாக் பேந்தர் இருங்களேன். ஹரப்பன் ஒரு கேள்வி கேட்டான், அவன் பதில் சொல்லிட்டான். ஏய், உன் மைக்க கொஞ்சம் சரி பண்ற. இல்ல கபிலன், ஏன் நான் தடுத்தேன்னா, நம்ம கேட்டது ஏன் லேட்டா வந்தான் அதுதான் கேட்கறேன். அதுதான் நான் சொல்றேன். ஒருத்தர கேட்டீங்கன்னா அப்பதான் பதில் வரும். அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல, பர்மிஷன் எத்தனை மணிக்கு வாங்குனீங்க பிரதீப்? பிரதீப் ஒன்னதான் கேக்குறேன். பர்மிஷன் எத்தனை மணிக்கு வாங்குனீங்க மீட்டிங் போறேன்ட்டு? யானை கட்சி மைக் ஆன் பண்ணு. இருங்க, தேடிட்டு இருக்காரு, அந்த ட்விட்டர் தேடிட்டு இருக்காரு. டிவிகே ட்விட்டர் தேடிட்டு வருவார். இவனுங்க எதுக்கு யானையை வச்சானுங்கன்னு இப்பதான் தெரியுது. 40 பேரை கொண்டுட்டாங்க பரதேசினாங்க. நான் மேல ஒரு போட்டோவை போடுறேன். இவனுங்க பர்மிஷன் வாங்கின டைம்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து 2000 பேர் கூட கூடல. ஒரு நிமிஷம் இரு பிரதீப். சரி, நான் வன்மவாதியாவே சொல்லு. நீங்களா எச்சையிலையும் கேடுகட்ட எச்சைங்கடா. உங்களுக்கும் இருங்க. இல்ல எல்லாத்துக்கும் என்ன கேட்டேன், பர்மிஷன் எத்தனை மணிக்கு தானே கேட்டேன். கொலை பண்ண உங்களுக்கே கோவம் வருதுன்னா இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதனாலதான் கட்சியில உட்காந்து சிவப்பு கொடி வச்சிருக்கீங்களா? பொறுமையா ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில் உன்னால சொல்ல முடியுதா? ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டாப்ல, அதுக்கு பதில் சொல்ல. வன்மவாதி கிண்மவாதி உங்களை மாதிரி கொலைகாரடா நாங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. உடனே ஓடிடுறானுங்க. அவன் நொன்ன மாதிரியா உட்காந்து ஓடு கழித்தனமா ஓடுறானுங்க. ஒன்னே காம்பவுண்ட் ஏறி குச்சி ஓடுங்க, இல்லன்னா ஏர்போர்ட் ஏறி ஓடுறீங்கடா. மறுபடியும் வந்தானா மைக் கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, மைக்ல இருக்கணும். நீங்க டீட்டெயிலா நீங்க கேட்டீங்கன்னு வச்சீங்களா, அவனுங்கிட்ட பதில் வராது. ஹரப்பன் பிளாக் பேந்தர் புரியுதா? ஒரு கேள்வி சுருக்கமா, இது ஏன், இது எதுக்காக, எதனால லேட்டா வந்த, அப்படி சுருக்கமா நீங்க கேட்டு வாங்குங்களேன். கீழே இருக்கிறவங்களுக்கு புரியணும். அதான் சிம்பிளா சொல்றோம். வரும்போது லேட்டா வந்த, போகும்போது சீக்கிரமா போனேன். காலையில கொடுத்த கமிட்மெண்ட்டை விட லேட்டா வர காரணம் என்ன? ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் எதுவும் வேலையும் இல்ல, முழு நேரம் அரசியல் தான் சொல்லிட்டாரு.
நீங்க தொண்டர்களே முந்தின நாள் நைட்டு போய் படுத்துட்டா தலைவர் ஏன் சொன்ன டைமுக்கு வரல? இவ்வளவுதான்ப்பா கேள்வி. இல்ல சிம்பிளா தானே கேக்குறோம் கபிலன். எத்தனை மணிக்கு உங்க ஆளு பர்மிஷன் வாங்கினாருன்னு தான் கேக்குறோம். இவனுங்க தெளிவா என்ன தெரியுமா பண்ணிருக்கானுங்க, போலீஸ்ல ஒரு டைம்ல பர்மிஷன் வாங்கிட்டு ட்வீட்டை வந்து 12 மணிக்கே வருவான்னு சொல்லி ட்வீட்டை போட்டு விட்டானுங்க உங்களோட அபிஷியல் ஹேண்டில். கூட்டம் கூடுனதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். ஏன்னா இவன் பர்மிஷன் வாங்கின டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டமே வரல. 2000 பேரை நம்ம தான் கூடி இருந்தானுங்க. அண்ணனுக்கு வந்து மாஸ் பாதிக்கப்படும்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே லேட்டா கிளம்பி அந்த கூட்டம் இன்னும் சேரட்டும் நாங்க இருந்து லோக்கல் மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிட்டே இருந்துட்டு கூட்டம் எப்ப அதிகம் ஆகுதோ அதுக்கு அந்த ஏத்த மாதிரி அங்க இருந்து கிளம்புறான் சென்னையில இருந்து. இவன் முழுக்க தன்னோட தனிப்பட்ட இமேஜை வந்து மக்கள்கிட்ட வந்து மாசா காமிக்கிறதுக்கு ஒரே காரணத்துக்கோசரம் தான் வந்து இந்த 40 பேர் வந்து படி கொடுத்துருக்கான். நான் இவன் ஏன் இந்த ஷெடியூல மாத்தனான்னு சொல்றேன். இவன் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியதே வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஒரு மாவட்டத்துல, அந்த மாவட்டத்துல ஏன் ஷெடியூல சேஞ்ச் பண்றான் அப்படின்னா அங்க வந்து திமுகவோட முப்பெரும் விழா நடக்குது. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து நேத்து வந்து இவன் பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பேசிட்டு போறாரு, நானும் இந்த ஆட்டத்துல இருக்கேன், நானும் எனக்கும் கூட்டம் ஒரு கரூர்ல போட்டான்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து கடைசி நேரத்துல வந்து ஷெடியூல சேஞ்ச் பண்ணி அங்கேயும் வந்து நான் ஒரு பெரிய பிம்ப சைக்கோ, எனக்கு பாரு எவ்வளவு மக்கள் கூட்டம் கூடுது, உங்களுக்கு ஈக்குவலா என்னாலையும் வந்து கூட்டத்தை காமிக்க முடியுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தன்னோட தனிப்பட்ட இமேஜை தூக்கி பிடிச்சி தன்னோட மாச காமிக்கணுங்கிறது ஒரே ஒரு அந்த பிம்ப என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 40 பேர் வந்து பழி வாங்கியிருக்கு. மத்ததெல்லாம் இவனுக்கு சொல்றானுக்கு தெரியுமா, போலீஸ் நாங்க கேட்ட இடத்துல கொடுக்கல, கேட்ட இடத்துல கொடுத்திருந்தா கரண்ட் கம்பத்து மேல ஏற முடிஞ்சிருப்பியா நீ எங்க போனாலும் பைத்தியக்கார மாதிரி அங்கேயும் குரங்கு மாதிரி ஏறிட்டாண்டா இருக்கிற எல்லா இடத்துலயுமே. இன்னும் மத்த இடத்துல சிவிலைசரா நடந்த மாதிரி இங்க மட்டும் தான் வந்து நான் சிவிலைசரா நடந்த மாதிரி உட்காந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு. இவன் எங்க இப்ப சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இன்னொரு உலோசந்தை அந்த இடத்துல வந்ததுன்னா பிரிட்ஜு கீழே வந்து பள்ளம், இந்த இடத்துல இதே இது வந்து நேற்று அந்த இடத்துல நடந்துருச்சுன்னா இந்த பலி எண்ணிக்கை வந்து 200க்கு மேல தாண்டி இருக்கும். கீழே விழுந்தா ஸ்ட்ரைட்டா போய் இந்த பள்ளத்துல விழ வேண்டியதான் பிரிட்ஜில் இருந்து. சரி சபா நெல்சன் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். இப்போ இவனுங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க கபிலன், இந்த ரூட்டை வச்சு பேர் டீம் வச்சு நேற்று விஜய் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து போலீஸ் டினைட் பண்ணிட்டு இருந்ததாகவும் ஒரு சோர்ஸ் சொல்றாங்க. சோர்ஸ்ன்ட்டு இந்த எஸ்எஸ்சி சொல்லுவார்ல, ஒரு 10 விஷயத்த ஃபேக்கா போட்டு உண்மையாக்குவானுங்கன்ட்டு, அந்த வேலையை இவனுங்க எல்லாரும் நீ பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னொன்னு அவர் ஒன்று சொன்னாரு, இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் விஜய்க்கு இப்போ பண்ண கிடையாது. அவர் பர்மிஷன் வாங்கி தானே போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனா பர்மிஷனை விஜய் ஒழுங்கா யூஸ் பண்ணாரா, டைமை கீப் அப் பண்ணாரா? விஜய் பெரிய பழுஞ்சோல் புளுத்தி, அவர்லாம் ஷூட்டிங்க்கு 8 மணிக்குன்னா 7:50 வந்து கந்துருவாரு, பொட்டு வச்சுன்னு வந்து கருவாருன்னு சொல்றீங்கல்ல, எங்கடா அந்த பஞ்சுவாலிட்டி போச்சு இப்போ? இன்னொன்னு விஜய்க்கே இந்த சைக்கோத்தனமான புத்தி இருக்கு இப்போ. இது நீங்க ரீசெண்டா அந்த பெரம்பலூர்ல போகும்போது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாரு. அவர் உண்மையிலே வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட பார்க்கணும். ஏன்னா இவனுங்களை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. நாளைக்கு உண்மையிலேயே ஒரு சிஎம் ஆகுறாருன்னா டிஎன்இபியோட சுவிட்சை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண மாட்டி விளையாட வர்றது என்ன நிச்சயம் இவனுங்க. ஏன்னா இவனுங்களோட மைண்ட் செட்டே இவனுங்க இப்படிதான் கேவலமா இவனுங்க இதுக்கு முட்டு கொடுத்துட்டு வரானுங்க பாருங்க. அதாவது உங்களை நெருக்கடியா விட்டுட்டு போயிட்டாண்டா. எப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது தெரியுதோ. ஒரே நிமிஷம் கபிலன், இல்ல ஒரே நிமிஷம் அந்த ஒரு இவர் சொன்னார்ல கரூர் மக்கள் எங்க அண்ணன் கூட நிக்கிறாருன்னு. கரூர் மாவட்ட செயலாளர் தலைமறைவு, மாட்டிட போறான் அந்த ஊர்ல. உங்க அண்ணன் கூட என்ன மயிர்ல இல்ல அதுதான் சொல்றேன். இவனுங்க வந்து எப்ப வந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு தெரியுதோ ஒருத்தன் கூட அங்க சைட்ல கிடையாதுயா, எல்லாரும் எஸ்கேப். இவனுக்கு விடிய உட்காந்து முட்டு கொடுக்குறானுங்களே, எங்க அண்ணா பாவம், எங்க அண்ணன் மனசு என்ன ஆயிருமோ தெரியலையே, எங்க அண்ணன் எப்படி படப்படப்பாருன்னு தெரியலையே, எங்க அண்ணன் கவலையார போறான்ட்டு உட்காந்து முட்டு கொடுத்து வீட்டை போட்டு உட்காந்துக்கிறானுங்க. இவனுங்க சாவறாங்கன்னு தெரிஞ்சோடனே வந்து கூட்ட நெரிசல்ல மக்கள் மயங்கி விழுவுறாங்க, ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னு தெரிஞ்சோடனே அங்க இருந்து அடுத்த 50 நிமிஷம் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓட்டான். ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க வந்து சொன்னீங்க அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க, மீடியா பிரஸ் மீட்டை வந்து டினை பண்ணிட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ட்டு. அதுக்கு எதுக்கு பெர்மிஷன்? ஏர்போர்ட்ல தான் எல்லாருமே வந்து மைக்க நீட்டு பேசிருக்கோம். இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் இத எல்லாத்தையும் இப்ப உடைச்சுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வந்து இதுக்கு ஒரு குரூப் அவனே சொல்றாங்க, போலீஸ் வந்து கரெக்டா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு, அவனே அந்த மீட்டிங்ல சொல்றான். சீக்கிரமா ஒரு குரூப் போட போறோம். இவன் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் இங்க பரப்பிட்டு இருக்காங்க, ஆக்ஷன் அண்ட் அதுக்கான ப்ரூஃப்ஸ் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போட. இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. விஜயோட கூட்டத்துல செருப்பு வந்து விழுந்து, செருப்பு ஏன் விழுந்துச்சுன்னா விஜய் அவங்க மயங்கி விழுந்துகிட்டு இருக்காங்க, அவங்க கண்டுக்காம பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்றாருன்னா ஒரு ரசிகர் அங்க இருக்க கீழே, நான் மேல அந்த வீடியோ ஷேர் பண்றேன், ஒரு 5-6 செருப்பு மேல விஜய் அட்டென்ஷனுக்கு ரைட் சைடு பாத்துட்டு இருப்பாரு விஜய், லெஃப்ட் சைடுல எல்லாரும் விழுந்துட்டு இருப்பாங்க, லெஃப்ட் சைடு அட்டென்ஷனை வந்து இழுக்கிறதுக்காக
அட்டென்ஷனை இழுக்கிறதுக்காக செருப்பு மட்டும் இல்ல, வாட்டர் பாட்டில், செருப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்க அது பாருங்க. ஈகிள் நேத்து எஸ் செல்போன் அது பில் ஈகிள் பேசுமா? நேத்து போட்டிருந்தான். அது ஈகிள்னா நான் சொல்றது சூர்யா ஃபேன் ஈகிள் ஒரு பையன் போட்டிருந்தாப்புல. அதுதான் நானும் எடுத்து போட்டிருந்தேன். அது வந்து அந்த நேரத்துல இன்னொரு வெர்ஷன் கீழே நீங்க எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. இவனுங்க இங்க இருந்துகிட்டு தண்ணி தண்ணி தண்ணின்னு ஒருத்தன் கூப்பிட்டு இருப்பான், இன்னொருத்தன் இங்க ஆம்புலன்ஸ் விடுங்க ஆம்புலன்ஸ் விடுங்க கத்திட்டு இருப்பான். அந்த வீடியோவை தான் எடுத்து இங்க நேத்து பல பேர் எடுத்து போட்டிருந்தேன். அந்த நேரத்துல தான் விஜய் வாங்க மேல பேசி பாட்டு பாடிட்டு இருந்தாரு, 10 ரூபா 10 ரூபான்னு. அஜித் குமார் ரொம்ப நேரம் எல்லாரும் கை தூக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அஜித் குமார் ப்ரோ அந்த இப்ப பேசினாப்ல இல்ல ப்ரோ, டிவிக்கேல இருந்து அவன் எங்க ப்ரோ? அவனை மட்டும் கொஞ்சம் மேல அவன் கூப்பிடுங்க ப்ரோ. மட்டும் ஓடுறான், மறுபடியும் வந்தானா கண்டிப்பா நான் கொடுக்குறேன். அவன் வரட்டும் ப்ரோ. நான் ஏன்னா இப்ப நாங்க அங்க போய் இருந்தேன் நைட்டு, எனக்கு எல்லாமே தெரியும். அவன்கிட்ட மட்டும்தான் ப்ரோ நான் பேசணும், வேற யார்ட்டையுமே நான் பேச மாட்டேன். அவன் வந்தா மட்டும் எனக்கு மைக் கொடுங்க, அதுக்காக தான் நான் கை தூக்கிட்டே இருந்தேன். இல்ல அதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது, உங்க தலைமை விட்டுட்டு ஓடுறான், தெரிச்சு ஓடுறான், எப்படா கட்டு போங்கடா செத்து போங்கடான்னு விட்டு ஓடுறான். அவனுக்கு உட்காந்து விடிய 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 முட்டு கொடுக்குறீங்க பாரு டே, கொஞ்சமாவது மனசாச்சு. 9 மாத கர்ப்பிணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இதுல ஒரு குழந்தை இல்ல ப்ரோ, இதுல இந்த நாம் தமிழர் சீமான் என்ன பண்ணேன் அவங்கள? ஒரே நிமிஷம் இங்க கீழே இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் அரப்பன். இன்னைக்கு இப்ப கபிலன் கோர்ட் லீவு, கோர்ட்டுன்னு ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு சண்டே மதியானம் என்ன பண்ணானுங்கன்னா ஒரு 5-6 வக்கீல் வந்து கோர்ட்டுக்கு, அதாவது அந்த ஜட்ஜி வீட்டுக்கு போய் விஜய் பேர்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ வந்து இந்த தமிழ்நாடு காவல்துறை நடத்தக்கூடாது, சிபிஐக்கு மாத்துங்க, ஏன்னா இங்க நடத்துனீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் மனு போடுறானுங்க. இந்த பக்கம் நான் வந்து ட்விட்டு போடுறான் இவன் யாரு, விஜய். நான் வந்து உங்களுடனே இருப்பேன், நெஞ்சம் நொறுங்குது, உடல் நெஞ்சில் குடியிருக்கும்லாம் போடுறான். ஆனா கரூர் மாவட்ட செயலாளர் தலைமறைவு, ஒரு வார்த்தை இல்ல. கரூர் மாவட்ட செயலாளர்களோ இல்ல கட்சி பொறுப்பாளர்களோ அந்த ஸ்டேஷன்ல போய் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, பர்மிஷன் லெட்டர் நீங்க தான்டா கொடுத்தீங்க. பர்மிஷன் லெட்டர் அங்க இருக்கிற கரூர் மாவட்ட செயலாளரும் மத்தவங்களும் இவங்க தானே வந்து பர்மிஷன் லெட்டர் கொடுத்தாங்க. போலீஸ் தேடுது, போய் தலைமறைவா இருக்கும். ஏன் தலைமறைவு ஆவறானா வந்து அவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க கேட்ட டைமோட வந்து தவறான டைம்ல வந்து கூட்டு வந்து பிரச்சனை நடத்துறதுக்கு அவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. முடிச்சிடுறேன். அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இப்ப விஜய்க்காக போய் அந்த 5 வக்கீல் போய் அங்க பேசினாங்க இல்லையா, இந்த 5 வக்கீல உன் மாவட்ட செயலாளரோட அனுப்பு. உன் மாவட்ட செயலாளரோட அனுப்பி 41 பேர் வச்சிருக்காங்க. இந்த 41 பேர்ல உன் கட்சிக்காரன் யாருன்னாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமேடா. உன் கட்சிக்காரன், நீங்க உங்க கட்சி மீட்டிங் அமைச்சிருக்கீங்க, போலீஸ் 41 பணங்களை வச்சிருக்கு, அதுல உன் கட்சிக்காரங்க யாரு, உன் கட்சியில யாரு இருக்கான்னு ஸ்டேட்மெண்ட் உன் கட்சிக்காரன் பர்மிஷன் கேட்டவனாச்சும் கொடுக்கணுமே. எவனாவது வாங்கடான்னா தலைமையில. ஓகே ஒரு நிமிஷம். ஓகே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நேரம் பேச கூட இல்லாம அமைதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். லிசன்ல மைக் கேட்டுட்டு இருக்கிறீங்க, கோச்சிக்காதீங்க. ஒத்தரா நான் கீழே இறக்கி விட்டு நான் மைக் கொடுக்குறேன். நெல்சன், அதுக்கப்புறம் தலைவர் சிஷ்யன். இல்ல நான் இது ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் நெல்சன். என்னன்னா இப்ப எங்க தலைவர் வந்து டக்குன்னு வர முடியல. எங்க கட்சியில இருக்கிற கரூர் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், இல்ல அங்க இருக்கிற அன்பில் மகேஷ் ஆகட்டும், துணை முதலமைச்சர் ஆகட்டும், மொத்த கட்சியுமே வேலை செஞ்சு போச்சு. ஆனா இவன் கட்சியில இருக்க பர்மிஷன் கேட்ட மாவட்ட செயலாளரே தலைமறைவு. பாத்துக்காங்க சபா இரு சபா, ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சபா. அவர்கிட்ட சொல்றேன். இல்ல கபிலன், இது முக்கியமான விஷயம். அதிமுக இருக்கிற அந்த பொறுப்பாளரோட வீட்டுல இருக்கிற மனைவியை இறந்திருக்காங்க. சரி நெல்சன், அதுக்கு தலைவர். அடிப்படையில் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசு நடத்துற மாநாட்டுக்கும் விழாக்கும் ஒரு கட்சி நடத்துற மாநாட்டுக்கும் விழாக்குமே இவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாம தான் இருக்கிறாங்க. ஒரு அரசு நடத்தும் போது அது அவங்களுக்கு கீழே வருது, அவங்க தான் அதுக்கு எல்லா பொறுப்பும் எடுத்துக்குவாங்க. ஒரு கட்சி நடத்தும் போது அந்த கட்சி தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கும். இன்னொன்று இவங்க வந்து போலீஸ் எங்களுக்கு இது பண்ணல, பர்மிஷன் கொடுக்கலன்னா பர்மிஷன் வேற, பந்தோபஸ்து கொடுக்கறது, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது வேற. இந்த வித்தியாசம் எதுவுமே தெரியாம தான் இருக்கிறாங்க. நான் ஒரு கட்சி நாளைக்கு நான் ஒரு மீட்டிங் நடத்துறேன்னா நான் நடத்தும் போது அதுல என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு தான் நான் கொடுப்பேன். இதை நான் நடத்துறேன், எனக்கு ஒரு பர்மிஷன் என்னன்னா அவங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த ரோட்ல வாங்க, இதுல போங்க, வேற டிராஃபிக் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு நார்மல் மீட்டிங் நடத்தும் போது அவ்வளவுதான் பெர்மிஷன் கொடுக்க முடியும். ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு அரசு விழாக்கு வித்தியாசம் தெரியல, ஒரு கட்சி மீட்டிங் என்ன நடக்கும்ன்றது வித்தியாசம் தெரியல.
இவங்க அப்படியே உள்ள போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறது மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர ஒரு அரசு மேல ஈஸியா பழி போட்டு போறாங்க. இது வந்து அவங்க கட்சியில் நடந்தது. எங்க கட்சி அவங்க அவங்க பார்க்க வந்தது அவங்க கட்சிக்காரங்க தானே. அந்த அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம தான் இருக்கிறாங்க. இவங்க கட்சி செத்தது உங்க கட்சிக்காரங்க தானே. வேற கட்சிக்காரங்களா செத்தானுங்க? அவங்க கட்சிக்காரன் செத்ததுக்கு கூட இவங்க இப்படித்தான் நாங்க பண்ணுவோம்னா, அரசியலுக்கும் சரி இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு ஒரு அரசியலுக்கும் சரி சூழலுக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப அன்ஃபிட்டான ஆளுங்க தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ஒரு அரசியல் இருக்கிற எல்லா விஜய் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு யோசிங்க, போய் படிங்க. அரசியல் விழா வேற, கட்சி விழா வேற, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புரோட்டோகால் இருக்கு. நாளைக்கு டிஎம்கே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அந்த டிஎம்கே நாளைக்கு மீட்டிங் நடத்தினாலும் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதுதான் இங்க வந்து புரோட்டோகால், அதுதான் இங்க ரூல். இல்லையா நீங்க வேணா அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாமே இப்படித்தான் நடக்குது. ஏடிஎம்கே இருக்கும்போது இதுதான் நடந்தது, டிஎம்கே இருக்கும்போது நடந்தது, நாளைக்கு 6 நாள் இதுதான் நடக்கும். அதனால உங்க கட்சியில் நடந்த ஒரு விஷயத்த தயவு செஞ்சு நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. தப்பு நடந்துருச்சு, ஆமாங்க தப்பு நடந்து, இதுக்கு மேல எப்படி அது நடக்காம இருக்குன்றதுக்கான ஒரு வழியை நீங்க பார்க்கணுமே தவிர நீங்க இதை வந்து இது இது என்னோடதே கிடையாது, இது எனக்கு யாருக்கோ நடந்ததுன்ற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. சில பேர் இல்ல, மேக்ஸிமம் அதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் வி சப்போர்ட் விஜய்னா இப்ப என்ன சப்போர்ட் பண்ணி அடுத்த மாநாட்டுல இதே மாதிரி 50 பேர் சாகணும்னு நினைக்கிறீங்களா? அவன் வீட்டுல ஏழு வந்தாலும் ஐ சப்போர்ட் விஜயம்பான். அப்படி இது பாருங்களேன், வி சப்போர்ட்னு என்ன அர்த்தம்? தான் பேரு செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய்க்கு அடுத்த தடவை இதே மாதிரி போய் விழுவேன்னு சொல்றானுங்களா? இப்போ இந்த மனநிலையே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான மனநிலை. ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு கொஞ்சம் அரசியல்னு என்ன தெரிஞ்சுக்குங்க. அரசு விழாக்கு கட்சி விழாக்கு மாதிரி உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே நெல்சன், இவனுங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த நாஜிக்களோட மைண்ட் செட்டு தான். இங்க அண்ணனுக்கு இருக்கிறது ஒரு சர்வாதிகார மைண்ட் செட்டு. ஓகேங்களா? அவங்க அண்ணனோட இமேஜ் வந்து எப்பயுமே வந்து சர்வாதிகாரங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களோட இமேஜ் எப்பயுமே வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கும், அது ஒரு குரூர புக்தி இருக்கும். அதை டேமேஜ் ஆகிறதுக்கு காப்பாத்துறதுக்கு முக்கியமான வேலை எவன் பார்ப்பானுங்கன்னா வந்து இவனை மாதிரி இவனை ஃபாலோ பண்றானுங்கல்ல அவனுங்கதான். அதாவது யாரு எப்படி செத்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவங்க அண்ணனோட இமேஜ் மட்டும், இவங்க அண்ணனோட ட்ரௌசர் மட்டும் வந்து அப்படியே இருக்கணும், அவங்க கீழே விழுந்துடக்கூடாது. அத மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டா ஒரே நிமிஷம் ப்ரோ, இதெல்லாம் கொஞ்சம் லேட்டா சொன்னா கூட பரவாயில்ல ப்ரோ. நேற்று நைட்டு 11:30 மணிக்கே வந்து இந்த லெட்ஸ் ஓடிடியே ஏதோ ஒண்ணு, அந்த ஐடியா ஆகட்டும் இல்ல வந்து இந்த எக்ஸ்பைரி ஆகட்டும், அண்ணன் உடஞ்சிருப்பாடுறா, அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாடுறா. டேய் 38 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கும்டா. புள்ள எக்ஸ்பைரி போட்ட ட்வீட்டே வேற என்னன்னா, இவங்க வந்து ஃபேக்கா வந்து ஒரு ரெடி பண்ணி பாடி ரெடி பண்ணி எக்ஸ்பைரி போட்டது. ஏப்பா யாருமே சாகலப்பா, அந்த பாடி வந்து அந்த குழந்தை. அதுல ஒண்ணு ப்ரோ, அந்த மயக்கம் அடைஞ்சு தூக்கிட்டு போனவங்கள இவங்களே ஊசியை போட்டு கொண்டுட்டாங்களாம். இது வேற, அவங்க எல்லாம் ஸ்பேஸ் போட்டு பேசுற மாதிரி இல்ல இதுதான் உண்மைக்கு புறம்பா வந்து அவனுங்க பரப்பி விடுறது. அங்க இருக்கக்கூடிய தலைமை மருத்துவர் காலையில அவரு பத்திரிகைகள் எல்லாருக்குமே நேரடி இதுல வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. ஸ்பாட்ல இருந்து இறந்து வந்தவங்க 38 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க வரும் வழியிலேயே ஆம்புலன்ஸ்லயே அங்கே இறந்து வந்தவங்க தான் 38 பேர் சொல்லியிருக்கிறார். ஒரு அம்மா பேட்டி எல்லாமே தெரியும். ஒருத்தனை வந்து மேல வந்து பேச சொல்லுங்களேன், நான் அவனுக்கு பதில் சொல்றேன். எனக்கு எல்லாமே தெரியும் அங்க என்ன ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். புரியுது, நான் வரும்போது நான் அவனுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். இங்க என்னன்னா கவிழன் ஒரே நிமிஷம், அதுல ஒரு அம்மா பொழைச்சு வந்த ஒரு அம்மா வந்து சொல்லுது, அதாவது வந்து நான் வெளியே போக ட்ரை பண்றேன், எனக்கு என்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது, கூட்டம் நெரிசலாவது, மூச்சு விட முடியல, நான் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போய் அந்த தம்பியை வழி விடுங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல விஜய் வந்துருவாருமா பாத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியே விடலன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல மயக்கமாயி பொழைச்ச ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்கு உட்காந்துட்டு. இவனுக்கு வந்து வெளியவும் வந்து நாங்க வந்து போறோம்னு சொன்னாலும் அதையும் விட மாட்டேன்ட்டானுங்க இவனுங்க. நான் இன்னைக்கு என் கதையே முடிஞ்சுன்னு நினைச்சேன், அதான் என் உசுரே போச்சுன்னு நினைச்சேன், ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்கு. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட்டத்தை காமிக்கிறதுக்கு வந்து இந்த மக்களை வந்து இவனுங்க எல்லாரும் சேர்ந்து காவு கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு டிஜிபி சொல்றதா இருக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. சொல்லுங்க சபா, சொல்லுங்க. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நேற்று அந்த பாயிண்ட் இருக்குல்ல, விஜய் வந்த பாயிண்ட், அதுக்கு முன்னாடியே ஒரு 200 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் முன்னாடி விஜய் நிப்பாட்டிருக்காங்க அந்த கரூர் டிஎஸ்பி. ஆனா அங்க இருந்து பஸ்ல இருந்த தாவேக்காவினர் அதை மறுத்து முன் வந்திருக்காங்க.
50 மீட்டர் சபா 50 மீட்டர் முன்னாடி நின்று பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கேட்காம நான் அந்த இடத்துல தான் போய் பண்ணுவேன். அந்த இடத்துல உள்ள போனா கூட்ட நெரிசல் ஆகுங்க. ஏற்கனவே கூட்ட நெரிசல் இருக்கும். உங்க வண்டி வேற போனுச்சுன்னா இன்னும் வந்து நெருக்கம் அதிகமாகும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. அந்த ஸ்பாட்ல தான் போய் பேச அடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து நேத்து வந்து அருணா ஜெகதீசன் கமிஷனை வந்து தமிழ்நாடு அரசு அமைச்சு இது விசாரணையை உடனே நடத்துங்க, எல்லா சாட்சியும் கலெக்ட் பண்ணுங்கன்னு ஒரு அருணா ஜெகதீசன் கமிஷன் அமைச்சது. இந்த அருணா ஜெகதீசன் கமிஷனோட விசாரணை இன்னைக்கு ஆரம்பிக்குது. உடனே விஜய் வந்து ஒரு 5 பேரை வந்து ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு, ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் லீவு, ஜட்ஜி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு. அப்படி வெறும் இப்ப ஆன்டிசிபேட்டரி பட்ஜெட் பெயில் மட்டும் வாங்கல. இந்த விசாரணை தமிழ்நாடு நடத்தக்கூடாது, சிபிஐக்கு விசாரணை மாத்தணும்னு மனு கொடுத்துருக்காங்க. இன்னும் விசாரணையே நடத்தவே இல்லை, அதுக்குள்ள இது சிபிஐக்கு போகணும்ன்றாங்க. ஏன் சிபிஐக்கு போகணும் அப்படின்னா இவங்க அப்பதான் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இதை ஓட்டி அப்படியே வந்து மாவரைச்சிடலாம் அப்படின்னு வந்து ஓகே பேசலாமா ப்ரோ? தமிழ் ப்ரோ பேசலாம். இங்க நீங்க எல்லாருமே வந்து இப்போ விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் தற்கொலைங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஆனா பொதுவாகவே வந்து வேற ஒரு விஷயம் நடக்குது. நேற்று இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருந்தது. எந்த புறம்போக்கு நாயங்களா இருந்தாலும் கமெண்ட்ல போயிட்டு டிஎம்கே சதி டிஎம்கே சதி டிஎம்கே சதின்னு போடுறாங்க. இது வந்து செந்தில் பாலாஜி எதுக்கு 8-15 நடந்தது, 8 வந்தாரு, உடனே இதுக்கு சிஎம் கிளம்புறாரு, உடனே இதுக்கு மோடி ட்வீட் போடுறாரு, உடனே இதுக்கு ரஜினிகாந்த் ட்வீட் போடுறாரு. எனக்கு நேத்துல இருந்து ரொம்ப ஃபெடப்பா இருக்கு. 40 பேர் செத்ததை விட்டுட்டு இந்த நாய்ங்கெல்லாம் அண்ணன் வந்து எவ்வளவு மன கஷ்டத்துல இருப்பாரு, அண்ணன் வந்து எப்படி அடுத்து திருப்பி வருவாரு, அந்த நாய் திருப்பி வெளியே வந்தா செருப்பை கைட்டு அடிக்கிற அளவுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கு. அதுதான் ரியாலிட்டி. ஆனா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவங்களே ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் எல்லாமே வந்து படிச்சவங்க தான், எல்லாம் நல்ல வேலையில இருக்காங்க. அவங்களே கிட்டத்தட்ட ப்ரோ தெரியாம பேசாதீங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க, 2 பக்கமும் பாருங்க. பொலிட்டிக்கல் இஷ்யூ இது, பாலிடிக்ஸா பேசுங்க. பாலிடிக்ஸா 4 கொஸ்டின் கேட்டா அவங்களுக்கு பதில் தெரியல, அது வேற விஷயம், ஓகேங்களா? ஏன் இப்படி வந்து இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இத்தனை நாள் வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பண்றானுங்கன்றத ஒரு நரேட்டிவ் நானும் இருந்தேன். ஆனா போஸ்ட் இது வந்து நானும் ஒரு 3-4 இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போட்டேன் ஆப்போசிட் பேஜாக. எனக்கு விஜய் சுத்தமா பிடிக்காது, ஓகேங்களா? டிவிக்கே சுத்தமா பிடிக்காது. அதே சமயத்துல எந்த ஒரு கட்சி சப்போர்ட்டரும் கிடையாது. அந்தந்த சமயத்துல எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி தான் ஓட்டு போடுற ஆள் தான் நான். இதுதான் என்னோட மைண்ட் செட். ஆனா இவனுங்க பண்ற நரேட்டிவ் எல்லாமே விஜய் வந்து ஏதோ மிஸ்டர் பர்ஃபெக்ட் 100% அவர் வந்து கைட்டிட போறான், புடிங்கிட போறான்ற அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. இங்க வந்து டிஎம்கே ஒரே நிமிஷம், இங்க டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, ஓகேங்களா? நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நேத்து நைட்டு வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க எதுக்கு விஜய்க்கு செக்யூரிட்டி கொடுக்குறீங்க? பனையூர் வீட்டுக்கு அவனை வாசல்லே மடிக்கல அரெஸ்ட் பண்ணிருக்கணும், ஏன் நீங்க கொடுக்குறீங்க? எனக்கு தெரியாம தான் கேட்கறேன், சொல்லுங்க. ஏங்க அந்த மாதிரிலாம் வந்து எடுத்தாங்க வந்து அதுதாங்க வந்து கமிஷன் வச்சிருக்காங்க. பாதுகாப்பு கொடுக்கணும். கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து அரசியல். ஒரே நிமிஷம் நான் சொல்றேன், ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒருத்தராவது மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன் ப்ரோ, ஐஎம் அஜித் குமார். நான் சொல்றேன், எடுத்தோம் கௌதம்னு ஒருத்தனை உடனே அரெஸ்ட் பண்ணோம்னா அது மேற்கொண்டு பின்விளைவுகளை சந்திக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்குனாலதான் நேற்று சிஎம் இந்த மாதிரி பண்ணாங்க. அஜித் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, ஒரு கொலை நடந்துருச்சுன்னா ஒரு கொலைகாரனை வந்து மக்களுக்கு கோபம் வந்து போய் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும். அந்த பண்ணணும்னு தோணும் போது அசம்பாவிதங்கள் நடக்கும். அதை தடுக்கதான் அங்க போலீஸ் பாதுகாப்பு, புரியுதா? நம்ம தேவையில்லாம போயெல்லாம் அவங்க வந்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கல. எவனாவது நீங்க 4 பேர் போயிட்டு நீங்க போய் அஜித் சரி விஜய் அடிக்கிறேன் கிடைக்கிறேன்னு நீங்க அங்க ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து போய் அடிக்கிறேன்னு போய் உங்களுக்கு ஏதாவது ஆகி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் தலை உருளம்? யார் தலை உருளம்? இல்ல ரியலா எனக்கு வீட்டுல பேசும்போது அம்மா வைஃப் எல்லாம் கூட அதான் சொல்றாங்க, அவனை ஏன் விடுறீங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க. கவர்னன்ஸ் வேற, தனிப்பட்ட அரசியல்ங்கிறது வேற. கவர்னன்ஸ்ங்கிறது வந்து விஜய்க்கும் சேர்த்துதான் கவர்னன்ஸ், மக்களுக்கும் சேர்த்துதான் கவர்னன்ஸ், ஓகேவா? இந்த சைடுல யாராவது கோவப்பட்டு விஜய் ஏதோ பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை தண்டிக்கணும்னா ஐயோ பிளாக் பந்தர் இரியா பேச குறுக்க வராதியா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. பக் ஆயிடுச்சு. ஐயோ நீதான் சொல்லிட்டு எது பேசினாலும் குறுக்க நான் சொல்லிக்கிறேன், நீ தான் சொல்லிட்டு இருக்கிற. பிளாக் பந்தர் ஒரு நிமிஷம் எல்லாரையும் பேச விடுங்க. பிளாக் பந்தர் ப்ளீஸ்.
கவர்னன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தான் தலைவா, ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி நம்மளுக்கு தனிப்பட்ட ஒரு வெறுப்பு அதெல்லாம் வந்து என் முதல்வர் அதான் தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க வந்து கமிஷன் அமைச்சிருக்கிறோம், கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம். இந்த விஷயத்துல அரசியல் பண்ணாதீங்க. இப்ப வந்து ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அதுக்காக மட்டும் ஆக்ஷன் எடுக்க போறோம், அதனால வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் ரிப்போர்ட் விட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ட்டாங்க. விஜய் இதுக்கு ஏன் இதுனா வந்து இதை ஒரு காரணமா யூஸ் பண்ணிட்டு அவருக்கு எதிராக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து போயிட்டு உள்ள வந்து இந்த மாதிரி வந்து சமூக சீர்கேடா எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கவர்னன்ஸ் இப்படிதான் ஆக்ட் ஆகும். இது வந்து திமுக வெஸ் தாவேகா கிடையாது. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெஸ் ஒரு கட்சியில ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கட்சியால நடந்த ஒரு மீட்டிங்ல நடந்த ஒரு சம்பவம். அப்படிதான் பாக்கணுமே தவிர இப்ப தனிநபர் நீதிபதி முன்னாடி விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. இது உடனடியா இதுலயாவது நியாயம் கிடைக்குமா, இல்ல இதை வருஷ கணக்கா இழுப்பாங்களா? அதான் வேணும். நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரே நிமிஷம் இப்ப நீங்க இதை இப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அவன் இப்பதான் நேத்து வந்து ஆன சண்டையை கூட மறந்துட்டு அவன் லாயர் டீமை விட்டுட்டு நாங்க வந்து சுற்றுப்பயணத்தை பத்தி ரத்து செய்யலாம்னு பேசிட்டு இருக்கோம். 40-38 பேர் செத்து போனது அந்த நாய்களுக்கு முக்கியமா தெரியல, ஓகேங்களா? அடுத்த வாரம் எப்படி சுற்றுப்பயணம் போலான்ட்டு அதை பத்தி அந்த புறம்போக்கு பசங்க பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நீங்க வந்து ஒரே நிமிஷம் இதை ஃபாஸ்டா எடுத்து உடனே தான் ப்ரிகாஷனா பண்ணீங்கன்னா தான் இதை வந்து மக்கள் மறக்காம டைவர்ட் ஆகாம இருப்பாங்க. முக்கியமான விஷயம் அதுதான், ஓகேங்களா? டைவர்ட் ஆனா திரும்பவும் 1 மாசம் கழிச்சு திருப்பி வருவான், எனக்கு பெரிய இடமா கொடுங்க, நான் ஆளை கண்ட்ரோல் பண்றேன், நான் கூட்டத்தை பாத்துக்கிறேன்னு வருவான் அவன்.